வரி கவிதைங்கிறது ஹைக்கூ கிடையாது. கிடையாது. இங்கே எழுதுறாங்க, நிறைய பண்ணி குட்டி போட்ட மாதிரி எழுதுறாங்க, அதெல்லாம் ஹைக்கூவே கிடையாது. ஒரு கவித்துவமாக இருக்கிற வாழ்க்கையிலேருந்து இந்த சமூகத்தோட யதார்த்தத்தை பார்க்கும்போது ஒரு முரண் உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக இருக்குது, மிகப்பெரிய துயரம் தான். நீங்கள் ஏன் இன்னும் நாவல் எழுதாமல் இருக்கீங்க? எதை எழுதுறதுன்னு பிரச்சனை இருக்காது. இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் கவிஞர் ஐயப்ப மாதவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு சென்னையில் பார்த்து உங்களை. ஆமாம். ஒரு ஒரு 8 ஆண்டுகள் கோயம்புத்தூரில் இருந்தது மாதிரி சொன்னீங்க நீங்கள். ஆமாம், அது ஒரு வாழ்க்கை பயணத்தில் அது ஒரு சிறிய மாற்றம். எனக்கு அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல, ஆனால் நடந்துருச்சு அது மாதிரி. அப்புறம் கவிதை எழுத வந்த காலத்துலேருந்து நம்ம தொடங்கலாம். நீங்கள் வந்து ஒரு வணிக பின்புலத்திலேருந்து வந்திருக்கீங்க. எப்படி கவிதை எழுத தொடங்குனீங்க? அது வந்து நான் என்னோடய சொந்த ஊர் வந்து நாட்டரசன் கோட்டை. அப்போ செழியன் வந்து எனக்கு நண்பனாக இருந்தார். அவர் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் ஊரில் தான் இருந்தாங்க. ஒளிப்பதிவாளர் செழியன். அப்போ நானும் அவனும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள். ஸோ அப்போ வந்து அவர் கவிதைகள் எழுதி தாய் பத்திரிகைலாம் அனுப்புவார், அதை நான் படிப்பேன். அப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்குள்ளே வந்தது. அப்புறம் சிவகங்கை போகும்போது கவிஞர் மீராவுடைய அன்னம் நகரம் பதிப்பதற்கு கூட்டி போனார். போகும்போது அங்கே கதிர் பார்த்து கதிர் நண்பனானா, அப்புறம் அங்கே உள்ள புத்தகங்கள்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஹைக்கூ கவிதை புத்தகத்தை வந்து வி உண்ணாமலைன்னு சொல்லிட்டு அவங்க ஆங்கிலத்தில் வந்து ஹைக்கூ தொகுப்பு ஒன்று போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக தயாரிச்சிருந்தார் மீரா. ஸோ அதை படித்த போது எனக்கு வந்து அந்த 3 வரி படித்த போது எனக்கு ரொம்ப நம்மளும் இது மாதிரி எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை தூண்டுதலில் நானும் 3 வரியாக எழுத ஆரம்பித்தேன். ஆனால் அது ஹைக்கூவா அப்படின்னா இல்லை. இப்போ என்னோட மனநிலையில் இப்போ கேட்டேன்னா அது ஹைக்கூ கிடையாது. இப்போ வந்து அது பொய்க்கூ. ஏன்னா ஹைக்கூ எழுதுறது நான் இப்போ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அனுபவம் கூடி இருக்கு. கவிதை வழியாக நான் பயணப்பட்டு வந்த பிறகு ஹைக்கூவுடைய தன்மை என்ன, அது எப்படி எழுதணும், அது எப்போ வெறும் 3 வரி கவிதைங்கிறது ஹைக்கூ கிடையாது. இப்போ இங்கே எழுதுறாங்க, நிறைய பண்ணி குட்டி போட்ட மாதிரி எழுதுறாங்க, அதெல்லாம் ஹைக்கூவே கிடையாது. ஹைக்கூ போட்டிலாம் வைக்கிறாங்க, அது ஆரோக்கியமானதாகவும் இல்லை. ஹைக்கூ போட்டி வச்செல்லாம் அந்த ஹைக்கூவை தேர்ந்தெடுக்க முடியாது. அது எப்போதான் தோன்றுறது அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஞானம் மாதிரி ஞானம் மாதிரி தான் அது. ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு 2-3 ஹைக்கூ எழுதிட்டாலே உங்களுக்கு ஹைக்கூ மாஸ்டர்னு அந்த ஊரில் ஜப்பான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அந்த ஹைக்கூவை நேசிக்கணும், அதுக்காக நீங்கள் வந்து பயணப்படணும், ட்ராவல் பண்ணணும், காட்சியல் ரீதியாக தான் அந்த ஹைக்கூவை நான் பதிவு பண்ணணுங்கிறாங்க. இயற்கை சார்ந்த அந்த பறவை, மரம், இந்த மாதிரி நத்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வாழ்வியலை பேசக்கூடிய கவிதை தான் அது. அது மெட்டஃபரிக்கலாக தான் அந்த கவிதை இருக்குது. அது ஒரு படிமம் சார்ந்த கவிதை. அதை ஒரு நம்ம ஓஷோ இருக்கார்ல, அவர் வந்து ஒரு புத்தகம் வந்து பாரதி புத்தகத்தில் போட்டாங்க. அவர் ஒரு ஹைக்கூவை வச்சுட்டு 2 பக்கம் பேசுகிறார். 3 வரியை வச்சுட்டு 2 பக்கம் பேசுகிறாரு. அப்போ அந்த கவிதைக்கு எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு ஜென் பௌத்தம் அதோட ரிலேட் ஆனது ஹைக்கூ. ஆமாம். இதில் வந்து இப்போ இருக்க ஹைக்கூ கவிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதலை படுறான், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்கிறான், கேட்டால் அதுக்கு சென்ட்ரிங்கிறான். ஹைக்கூ சென்ட்ரி என்னென்னமோ பேர் சொல்கிறானுங்க. ஆனால் ஹைக்கூ தான் நல்ல. நம்ம புது பேரே வச்சிடலாம், தமிழ் கூ அப்படின்னு. துளிப்பாக எனக்கு கேவலமாக இருக்கும். துளிப்பாலாம் கிடையாது. அது ஹைக்கூனா ஹைக்கூ மட்டும்தான். அதுதான் வந்து சிறப்பான ஒரு வடிவம். இப்போ நீங்கள் கவிதை எழுத வந்த அந்த காலகட்டம் எப்படி வந்தீங்கன்னு சொன்னீங்க. முதல் தொகுப்பு எப்போ வெளியிட்டீங்க? அது அப்போ அந்த ஹைக்கூ எழுதிட்டே இருந்த போது எனக்கு தொகுப்பு போடணும்னு ஒரு ஆசை வந்தது. அப்போ வந்து மீராட்டை தான் நான் கேட்டேன், இந்த மாதிரி தொகுப்பு கொண்டு வரணும், அவன் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டேன். 900 ரூபா கொடு, அடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அப்போ 900 ரூபாய்க்கு எங்கே போகிறது அப்படிங்கிறது, அந்த சின்ன வயசில் அந்த பருவத்தில் எனக்கு காசுங்கிறது பிரச்சனை தான். எங்கள் அப்பாவும் வந்து பெருசாக சம்பாதிக்கலை. எங்கள் அப்பா எனக்கு ஒரு மோதிரம் ஆசையை வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த மோதிரத்தை கொண்டு போய் ஒருத்தர் அடமானம் வச்சு அந்த 900 ரூபா வாங்கி ஒரு வாட்ச் ஒன்று போட்டிருந்தேன். அதையும் விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த புத்தகம் அடிக்கிறது கொடுத்து ஒரு அட்டைப்படத்தை வந்து ஒரு ஓவியர் வச்சு போட வச்சு அந்த ஓவியத்தை வந்து அவர் அடிக்கும்போது ஃபுல்லாக அட்டைப்புறம் பிளாக் ஆகிடுச்சு. அவரை போய் இன்னும் இப்படி அடிச்சிட்டிங்க என் முதல் புத்தகம், அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டேன். அதே அவர் ஏற்ற மாதிரி மண்டபத்திலே வந்து அந்த நூல் வெளியிட்டுள்ள ஊரில் உள்ள புலவர்கள்லாம் கூப்பிட்டு அந்த கவிதையெல்லாம் பேச வச்சோம். அந்த மாதிரி தான் என்னுடைய ஹைக்கூ அந்த கவிதை பயணம் தொடங்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு தான் நான் சென்னை வந்த பிறகு தான் வந்து ஒரு நவீன கவிதையும் அந்த அறிமுகம் அதெல்லாம் கிடைக்கும்போது தான் நான் அடுத்த தலைப்பு வந்து நான் என்பது வேறொருன்னு ஒரு தொகுப்பு வந்தபோது கவனிக்கப்பட்டது. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை தொகுப்புகள் வெளிவந்திருக்கு? கவிதை தொகுப்பு? கவிதை கிட்டத்தட்ட ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்று, அப்புறம் வந்து தேர்ந்தெடுத்த கவிதைன்னு ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து
ஒரு சிறுகதை தொகுப்பு மொத்தம். அதுக்கப்புறம் எல்லாமே மற்றது எல்லாமே கவிதை. கிட்டத்தட்ட ஒரு 17 புத்தகம் இருக்கும். நீங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ்ல இருந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது நீங்க டெக்ஸ்டைல்ல தீவிரமா இருந்தீங்க. எப்படி அந்த பிசினஸ் அப்புறம் கவிதை அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்கன்னு சொல்லலாமா? சமநிலையில வச்சிருந்தீங்களா? கவிதை நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். அது என்னன்னு தெரியல. அதாவது கவிதை ஏன் நான் இல்ல அந்த எழுதிக்கிட்டே. டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ல. ஒரு ஒரு தொழில்ல தீவிரமா இருக்கிறோம். ம். இலக்கியம் இன்னொரு பக்கம் இருக்கு. ஆமாம். இது ரெண்டுமே பாதிக்கக்கூடாது. ஒண்ணு பாதிச்சா ஒண்ணு இதாகும். ஆமாம், நான் வந்து டெக்ஸ்டைலில் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன், மில்லில் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஆனால் தீவிரமாக எழுதின காலகட்டங்களில் நான் பிஸ்னஸ் பண்ண காலகட்டங்களில் எழுதியிருக்கேன். சென்னையில் ஸ்டுடியோ வச்சபோது எழுதியிருக்கேன். ஆனால் அந்த கவிதை எழுதுகிற நேரங்களை எப்போ வேணாலும் எழுதக்கூடிய ஒரு மனநிலையை நான் தயார்படுத்தியிருந்தேன்னு சொல்லலாம். உங்களோட தொழில் பின்புலத்தை கவிதை எழுதுதல் அல்லது இலக்கிய அந்த ஆர்வம் வந்து பாதிச்சிருக்கா? நிச்சயமாக. அதாவது கவிதை எழுதுறதன் மூலமாக நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். கவிதை வந்து என்னை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கவிஞன் நினச்சிக்கிறது, அந்த எண்ணங்கள்லாம் அப்போ இருக்கும். ஒரு போயட்டாக இருக்கும் அப்படிலாம். இப்போ அந்த சிந்தனைலாம் எனக்கு கிடையாது. நான் மட்டுமே தான், உலகம் மிகப்பெரியது, அதில் எவ்வளோ பெரிய கவிஞர்கள்லாம் இருந்திருக்காங்க, அதில் நான் ஒருத்தனா வந்து இருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன் ஒழிய, கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே கிடையாது, அப்படி தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் எழுத தொடங்கும்போது எனக்குள்ளே ஒரு இது இருந்தது, நம்ம ஒரு கவிஞன் வெளியே சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெருமை. ஆனால் வீட்டில் அப்படி கிடையாது. வீடு என்னை கவிஞனாக பார்க்கவே இல்லை யாருமே. எங்கள் வீட்டில் யாருமே கவிஞர்கள் கிடையாது, யாரும் எழுதலை. என் மனைவிக்கே வந்து என்னுடைய கவிதை வெளிப்பிடிக்காது. அவங்க கவிதை வாசிச்சுட்டு இருந்தவங்க, நான் கவிதை எழுதுறதுனால கவிதை படிக்கிறதே இருக்காங்க. ஸோ கவிதை வந்து என்னை வாழ்க்கையில் பின்னுக்கு இழுத்துருக்குன்னு நான் நிச்சயமாக சொல்ல முடியும். இல்லை தொழிலை பாதித்திருக்குன்னா நேரடியாக கேட்குறேன். ஆமாம், தொழில் நீங்கள் அதுலேருந்து விலகி இருக்கிற மாதிரி சூழல் இருந்தது. இலக்கியம் வந்து நிச்சயமாக வந்து என்னை பின்னுக்கு இழுத்ததுன்னு தான் சொல்ல முடியும். ஒருவேளை நான் இலக்கியம் கவிதை எழுதாமல் இருந்தோம்னா அந்த துறையில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய, நான் சொந்தமாகவே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த சுனாமி வந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய லாஸ் வந்ததுனால கைவிடுற மாதிரி சூழல் வந்தது. இல்லைன்னா தொடர்ந்து அதை பண்ணியிருக்கலாம். இலக்கியம் செய்யாமல் இருந்தோம்னா அந்த தொழிலில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஆளாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது தான் சொல்லணும். இப்போ கவிதை எழுதுகிற அனுபவத்தில் உங்கள் கவிதை கவனிக்கப்படுறது, அங்கீகாரம், இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் கவிதை கவனிக்கப்பட்டிருக்கா? போதிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா தமிழ் சூழலில்? ஆக்சுவலாக அந்த இருட்டடிப்புன்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கியத்தில். இருட்டடிப்பு நிறையா நடந்தது. ஒரு தடவை மனுஷிபுத்திரன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவர் சொன்னார், அவருடைய ஒரு தொகுப்பு போட்டேன் நான். அங்கே ஒரு ஆப்பிளுக்குள் ஓடும் ரயில்னு ஒரு கவிதை தொகுப்பு வந்தது. ஒரு 2 பதிப்பு போட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அது வந்து பேசப்பட்ட ஒரு தொகுப்பு அப்போ இருந்தது. அப்போ நான் மனுஷிபுத்திரனை பார்க்க போவேன், பேசுவேன், 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவர் சொல்லுவார், நீ ஒரு பெண்ணாக பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய விருது கொடுத்துருப்பாங்கடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஜோக்காக சொல்லுவேன். அப்படி அதுனால பேசியிருக்காரு. அதாவது ஐயப்ப மாதவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க தமிழ் சூழலில் நிறைய பேர் வந்து இருட்டடிப்பு பண்ணியிருக்க, நிறைய பேருக்கு அது நடந்தது. இது ஒரு கேரளா பேர் மாதிரி தெரியுதோ ஐயப்ப மாதவன்கிறது? தெரியல. பேரை சொன்னாலும் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் மலையாளியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க நான் தமிழன் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் அங்கீகாரத்துக்காக வந்து சில நேரங்களில் நம்ம வந்து வறுமை காரணமாக நம்ம வந்து விருதுகளுக்கு அனுப்பக்கூடிய மனநிலை எனக்கு இருந்திருக்கு. ஆனால் இப்போ எனக்கு இல்லை. அதாவது நம்ம ஒரு புத்தகத்தை அனுப்பி விருது வாங்கி தான் அந்த காசு வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை இப்போ கிடையாது. அது அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம எழுதுகிறோம், நம்மளுடைய இது அந்த பணி அதான். அவ்வளோதான், நம்ம எழுதுவோம். அதுக்கான அங்கீகாரத்தை அதுவே தேடட்டும், தேடாட்டா போடும். ஒரு வாசகர் எங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணால் அதுவே சந்தோஷமா. நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கதை படித்தேன், நல்லா இருக்குது, திடீர்னு மெயில் வரும், திடீர்னு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அந்த விருது அதை தான் நான் விருதாக நினைக்கிறேன் ஒழிய, இங்கே நடக்கக்கூடிய விருது அரசியல் வந்து எனக்கு ஓப்பானதாக இல்லை. அது வந்து அதுக்கு நிறைய அரசியல் பண்ணுறாங்க, தேவையான ஆட்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் அது தகுதியானவரா, அவர் அதுக்கு தகுதியானவரா அப்படின்னு நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்படி தான் இந்த சூழல் இருக்குது. அதனால் நான் என்னுடைய புத்தகங்களை இனிமேல் எந்த விருதுகளுக்கும் அனுப்பக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என் கவிதைகள் வாசிக்கிறவங்க வாசிச்சு போகட்டும் அப்படிங்கிறத நான் இருக்கேன். ஒரு கவிதை எழுதுகிற கணம் அல்லது கவிதை எழுதுகிற அந்த தருணத்தை எப்படி நீங்கள் அடைகிறீங்க? கவிதை எப்படி தோணுது உங்களுக்கு? கவிதைங்கிறது எப்போ நீங்கள் அதை நினைக்கிறீங்க? அது ஒரு இமோஷன் தான், அப்படி தான் நான் சொல்ல முடியும். இப்போ நம்ம பழகிற ஒரு பெண்ணோ இல்லை வந்து நண்பனோ ஏதோ நம்மளை கோவப்படுத்தும் போதோ இல்லை வந்து நம்மளை சீண்டும் போதோ ஏதோ ஒரு, இல்லைன்னா நம்ம ஒரு லவ் வந்து தீவிரம் அடையும் போதோ அப்போ தான் வந்து ஒரு கவிதை நேற்று இரவு கூட அப்படி தான் எழுதினேன். அந்த மனநிலை வந்து கவிதை வழியாக தான் என்னால் வந்து அதை சரி பண்ணிக்க முடியுது. அதை அவங்களுக்கு நான் பகிரவும் முடியுது அந்த கவிதையை. அப்போ எனக்கு மனசு வந்து அவங்க அதை படிச்சுட்டு நீ என்ன இப்படி என்னை இப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு அது பிரச்சனை இல்லை.
ஆனால் என் மனசுலேருந்து அதை நான் எழுதிடுவேன். அந்த கணத்தை வந்து நான் அடையிறது வந்து யாரோ ஒருத்தர் மூலமாக தான். அது ஒன்று இயற்கையாக இருக்கலாம், நான் ஏதோ ரசித்த ஒரு காட்சியாக இருக்கலாம். அங்கேருந்து தான் என்னுடைய கவிதை வந்து எல்லா நேரமும் உட்காந்து எழுத முடியறதில்ல. அந்த இன்ட்யூஷன் வரும்போது அலுவலக நேரம் மாதிரி அதுக்கு வகுக்க முடியாது. காலையில 10 மணி உட்காந்து திடீர்னு நீங்கள் உட்காந்துட்டு ஏதோ ஒரு சிந்தனை வந்து எனக்கு கிளர்ந்து எழுதும்போது நான் ஒரு ஸ்ட்ரோக்கில் எழுதிடுவேன். அப்படி ஒரே ஸ்ட்ரோக்கில் கவிதை எழுதிடுவேன். அந்த மனசு அப்படி வரும்போது தான் அந்த ஒரு கவிதை நிறைவாக இருக்கும். இல்லைன்னா அந்த கவிதை நிறைவடையாது. ஒரு கவித்துவ மனநிலையில் இருக்கிறது இருக்குல்ல, கவிதை மனநிலை, இந்த உலகத்தை ரொம்ப நல்லதா பார்க்கறது, இந்த முரண் உங்களுக்கு இருக்கா சமூகத்தில்? ஒரு கவித்துவமாக இருக்கிற வாழ்க்கையிலேருந்து இந்த சமூகத்தோட யதார்த்தத்தை பார்க்கும்போது ஒரு முரண் உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. மிகப்பெரிய துயரம் தான். அதாவது சக மனிதனோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது எனக்கு மிகப்பெரிய துயரம். கூட இருக்கக்கூடிய என் மனைவியோ இல்லை என் தம்பியோ இல்லை நண்பர்களோ இப்படி பேசும்போது சில நேரங்களில் அந்த ஏன் வந்து இந்த மனிதனாக பிறந்து இவ்வளோ துயரத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ தான் நான் ஆல்பர்ட் காமியோட அந்நியன் படிக்கும்போது எனக்கு அந்த நாவல் இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கிறதுக்கு காரணமே அபத்தங்களை பேசுகிறது தான். மனித பிறப்பே ஒரு அபத்தமாக தான் நான் பார்க்குறேன், ஒரு அப்சர்டாக தான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இப்போ பொதுவாக இந்த உலகம் வந்து லௌகீகமாக தான் இயங்குது. ஆமாம், முழுக்க முழுக்க லௌகீகம் சார்ந்தது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ என்னுடைய வீட்டுக்காரம்மா வந்து கடவுளை வந்து அப்படி பயங்கரமாக கும்பிடும். காலையில் சாயங்காலம் கோயில் போகிறது, அது போகிறது, ஒரு அடிக்ஷன் சொல்லுவோம்ல. ஆனால் அது ஏன் தெரியல, அந்த மனநிலையை வந்து இந்த சமூகமே வளர்த்து வச்சுருக்குங்க. நான் வந்து அவட்ட அதை சொல்ல மாட்டேன், நீ போகாத, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னுடைய அறிவை அவட்ட திணிக்க மாட்டேன். அது ஒரு நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கு இந்த சமூகம் அப்படிங்கிற இடத்துலேருந்து நான் அதை பார்க்குறேன். ஆனால் எனக்கு துயரமாக தான் இருக்கும். அது அவங்க அப்படி இருக்கிறது வந்து எனக்கு துயரமாக தான் இருக்குது. ஆனால் என்னால் பகிர முடியாது. அப்போ துயரம் சார்ந்தது தான் இந்த மனித வாழ்க்கைங்கிறது நான் வந்து 100% சொல்லுவேன். இன்னொன்று, நீங்கள் எழுத வந்த சூழல் இருக்குல்ல, கவிதை எழுத வந்த சூழலில் அந்த கருப்பொருட்கள், கவிதைக்கான கருப்பொருட்கள் இந்த ஆண்டுகளில் இப்போ மாறி இருக்கா? தமிழ் சூழல், தமிழ் கவிதை சூழலில் கருப்பொருட்கள் எதை எழுதணுங்கிறது மாறி இருக்கா? அதாவது ஒரு கருப்பொருளை டிசைட் பண்ணி நம்ம ஒரு கவிதை எழுதுறதுங்கிறது எனக்கு என்னமோ அது சரியாக படலை. அப்படி ஒரு கவிதை எழுதப்படுதான்னு தெரியல. ஆனால் கவிதையோட வடிவங்கள் மாறி இருக்கு சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வானம்பாடியிலேருந்து சொன்னா அப்புறம் ஹைக்கூ கவிதை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுலேருந்து இப்போ வந்து கவிதை வந்து ஒரு ஒரு நவீன சிந்தனைக்கு வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பாடுபொருளை நான் வந்து டிசைட் பண்ணி பாடுறது, ஒரு விஷயத்த பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி, கவியரங்கத்தில் தலைப்பு கொடுத்து பேசுகிறது அப்படிங்கிற இடத்துக்குள்ள நான் போக விரும்பலை. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, வானம்பாடி காலத்தில் அவங்க பேசுனது எல்லாம் தமிழ் மறுமலர்ச்சி அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது இல்லை, அந்த கண்டென்ட். அது வந்து இப்போ மாறி இருக்கிறது தானே செய்யும். அது மாறி இப்போ காதலை பற்றி பேசுகிறாங்க, சமூக பிரச்சனைகள், காதல் பற்றி எழுதுறாங்க. அப்பவும் காதல் பற்றி எழுதியிருக்காங்க. புரட்சிகர சிந்தனை இன்குலா போன்றவர்கள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அதே சிந்தனையை நம்ம வந்து மொழி நடை எல்லாமே மாறும்போது, இப்போ யவனியா ஸ்ரீராம் எழுதுறாருன்னா அவர் வந்து பொலிட்டிக்கலாக வந்து எழுதுறாரு, லவ் போயமே எழுதுறாரு. பட் அந்த காலத்தில் எழுதப்பட்டதுக்கும் இந்த காலத்தில் எழுதப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நானே எழுதின ஆரம்ப கால கவிதைகளுக்கும் இப்போ இருக்க கவிதைகளுக்குமான வித்தியாசம் இருக்குது. அது வடிவத்திலையும் அந்த பாடுகிற சொல்கிற யதார்த்தத்திலே நடக்கும் இந்த மாற்றம். அந்த ப்ராசஸ் வந்து நம்ம கடந்து வர ப்ராசஸ் வந்து அப்படியே ஹைக்கூ எழுதி ஒருத்தன் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அது ஒரு ப்ராசஸில் ஒரு அனுபவத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தில் தான் அந்த மாற்றங்கள் நிகழுதுன்னு சொல்லலாம். அதில் நிறைய பேர் வந்து வெளிநாட்டு கவிதைகள் படிக்கிறாங்க, ஃபாரின் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறாங்க, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அவங்களுக்குள்ள வந்து அவங்க அடுத்து தன்னுடைய சொந்த கவிதை எழுதும்போது அந்த டிரான்ஸ்லேஷன் மாதிரியே தான் எழுதுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு உயிர்ப்பு தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்காது. உங்களுடைய கவிதைகள் பெரும்பாலும் வந்து காதலை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் காதல் என்ன கைவிடாமல் அப்படியே வச்சுருக்கீங்க? அன்பொன்று தான் வந்து அந்த உலகத்தில் நிரந்தரமானது. நான் அன்பை தான் பெருசாக மதிக்கிறேன். காதல் இல்லைன்னா மனித வாழ்க்கையில் ஒரு ஒன்றுமே கிடையாது. அந்த காதல் இருக்கிற வரைக்கும் தான் வந்து ஒரு கவிஞன் உயிரோடு இருக்க முடியும். எனக்கு காதல் இல்லைன்னு வச்சுங்களேன், அது வந்து என்னால் எழுதவும் முடியாது, இயங்கவும் முடியாது தான் நான் யோசிக்கிறேன். காதல் ஒரு பெண்ணுடனான உறவு, ஒரு அதில் அன்பு, இதெல்லாம் வந்து இல்லைன்னா எந்த படைப்பையும் உருவாக்க முடியாது, எதுலேயும் செயல்பட முடியாது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் முழுக்க. இப்போ இந்த வெஸ்டர்ன், இப்போ ஆப்பிரிக்கன் பொயட்ரி, அதுலாம் இந்த லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் அவங்க வந்து இந்த மீண்டும் கருப்பர், இயேசுநாதர் கருப்பராக பிறந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் இதை வைக்கிறாங்கல்ல, அதுக்காக கேட்குறேன். அது மாதிரியான கவிதைகளும் தமிழ் எழுதியிருக்கேன். ஒரு சூழலில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது இல்லை? நிச்சயமாக நான் எழுதியிருக்கேன். அந்த அந்த பலு தூக்குற பெண் பற்றி பிரச்சனை, அந்த 150 கிராம் அந்த மூடியை வச்சு பேசின பிரச்சனைகள்லாம் வந்தபோது
அப்புறம் பாலஸ்தீன் எழுதணும்னு கட்டாயம் இல்லை. இல்லை எழுதியிருக்கேன். ஆனால் பாலஸ்தீன் பிரச்சனையை வந்து நான் கவிதை எழுதும்போது அது கவிதையாக நிறைவடைந்ததா அப்படின்னு இல்லை. ஆனால் நான் அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் அதை நான் நிறைய அது மாதிரி கவிதைகள் எழுதினேன். அதை பதிவு பண்ணணும், அது கவிதையாக இருக்கோ இல்லையோ அது நம்ம பதிவு பண்ணுவோம், அது 4 பேர் படிக்கட்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை தூண்டுறதுக்காக எழுதப்பட்டதே ஒழிய நான் பலஸ்தீனத்திலிருந்து எழுதியிருந்தால் கூட அந்த கவிதை உயிர் கூட இருந்திருக்கலாம். பட் இங்கே வந்து நான் அவங்கள பற்றி இங்கேருந்து நான் அந்த வழியை எழுதும்போது அது அந்த முழு வழியை என்னால் கடத்திருக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனால் எழுதணும்னு நினைக்கிறேன். அதை இன்றைய சூழல், இன்றைய கவிதை சூழலில் நிறைய பெண் கவிஞர்கள் வந்திருக்காங்க, நிறைய புதிய கவிஞர்கள், அப்புறம் பதிப்பு சூழலும் கொஞ்சம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, அச்சு ஒரு புரட்சி மாதிரி நடக்குது. இந்த சூழலில் இப்போ எப்படி கவிதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் கவிதையோடைய இன்றைய நிலை என்ன? நிறைய கவிஞர்கள் வந்துட்டாங்கங்கிறது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தால் கூட, பட் எல்லாமே வந்து கவிதையாக இருக்கா, கவிஞனா ஒருத்தன் தன்னை வெளிப்படுத்திக்கிற விரும்புகிறான், அது தப்பு இல்லை. பட் ஆனால் அந்த கவிதை வந்து அவங்க நம்புகிறாங்க கவிதைன்னு, அப்புறம் அந்த இடத்துல அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய கவிதை வருது, நிறைய புத்தகங்கள் நான் படிக்கிறேன், எல்லாத்தையும் என்னால் படிக்கவும் இல்லை. சில புத்தகங்கள் பார்த்தோன்னு நமக்கு தெரியும் அது வந்து ஆரம்ப நிலையில் இருக்குங்கிறது தெரியும், ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கு, நம்மளும் அந்த இடத்துலேருந்து தான் வந்திருக்கோம். இதனால் அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய வந்து அவங்க தொடர்ந்து அதை தக்க வச்சுக்கிற முயற்சி பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் வாழ்க்கை அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்குதான்னு சொல்ல முடியல. ஆனால் கவிதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பேர் வந்து தொடர்ச்சியாக எழுதுகிறாங்க, அவங்க கவிதை வந்து நல்லாயிருக்கு. சில கவிதைகள் வந்து எனக்கு பிடித்த கவிதை புத்தகங்கள்லாம் 2 புத்தகம் போட்டேன். அதில் நிறைய பேரோட கவிதைகள் தேர்ந்தெடுத்து புதுசாக எழுதுறவங்க, நல்லா எழுதுகிறவங்கள அவங்களாம் தேர்ந்தெடுத்து ஒரு 2 தொகுப்பு கொண்டு வந்தேன். அதில் பிரபலமான ஏற்கனவே எழுதி கொடுக்கக்கூடிய கவிதைகளும் எனக்கு பிடிச்ச கவிதைகளை போட்டேன், புதுசாக எழுத வந்தவங்களுடைய கவிதைகளை தேர்ந்தெடுத்து போட்டேன். அதனால் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதாவது எல்லாரும் எல்லாருமே ஸ்டாண்டர்டாக இருக்காங்களா? இல்லை. இப்போ வந்து ட்ரெண்டு வந்து நாவல் எழுதுறது தான். நீங்கள் ஏன் இன்னும் நாவல் எழுதாமல் இருக்கீங்க? எதை எழுதுறதுன்னு பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து எதையோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ ரைட்டிங் மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்னும் எழுத நினச்சேன் அது ஒன்றா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அப்படி எழுதணும்னு தோணலை. சிறுகதையை நான் எழுதாமல் விட்டுட்டேன் இடையில. ஆனால் அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் சிறுகதை எழுதுறது. அவ்வளோ சீக்கிரம் ஒரு சிறுகதை எழுத முடியாது. ஒரு ஹைக்கூ கவிதை எழுதுகிற மாதிரி தான் சிறுகதைன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் எழுதுகிறாங்க சிறுகதைன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சிறுகதையாக இருக்காங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது எனக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிறுகதை ஆசிரியர்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் தமிழில் இருக்காங்க. அதேமாதிரி நாவல் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நாவல் வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மொழிபெயர்ப்பு நாவல்களில் வந்து சில பேர் மொழிபெயர்க்கிறது நல்லாயிருக்கு. சில இவருடைய நம்ம அல்கமிஸ்ட் ரசவாதின்னு ஒரு நாவல் படித்தது இன்றைக்கி பாவலோ கூட அந்த நாவல் வந்து இன்றைக்கும் என் மனசுக்குள்ளே வந்து அந்த நாவல் அந்த எழுதப்பட்ட விதம், அது அவர் வந்து அதனுடைய புனைவு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அது மாதிரி அன்னியனோட அந்த விஷயங்கள் இந்த மாதிரி செலக்டிவான காம்யூ, காஃப்கா இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே தமிழில் அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் படித்து நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். தமிழில் அந்த மாதிரியான நாவல்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிலது சொல்கிறாங்க நிறைய, அதில் நான் சிலது படிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். நான் நாவல் எழுதுறதுக்கான மனநிலையை தயார்படுத்திட்டுருக்கேன். கவிதையிலேருந்து கொஞ்சம் விலகி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபராக உங்களை வந்து தன்னுடைய தொழில் ரீதியாகவும் அதை மாற்றிக்கிட்டீங்க. ஏன் ஃபோட்டோகிராஃபி பக்கம் அப்படியே நகர்ந்தீங்க? அது காரணம் என்னென்னா, அது செடின்னு தான் சொல்லணும். அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது நான் அருகில் இருந்ததுனால அவரை பார்த்து எனக்கும் எடுக்கணும்னு ஆசை. அப்புறம் மொபைலில் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் சின்னதாக ஒரு கேமரா வாங்கி எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் செலியன் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார். அவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் சொல்லுவார், இப்படிலாம் பண்ண இப்படி எடு அப்படின்னா. நான் ஃபிலிம் கேமரா வந்தபோதே எடுக்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் நானே வந்து கற்றுக்கிட்டு அதிலுடைய நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கும்போது, ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து ஒரு மூமெண்ட்டை நம்ம வந்து கேப்சர் பண்ணுற இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கேண்டிட்டாக யாருக்கும் தெரியாமல் எடுக்கக்கூடிய புகைப்படங்கள், அதில் வந்து ஒரு லைஃப் இருக்கும். ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு லைஃப். ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ புரட்சிகரமான விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவில் இன்றைக்கி நம்ம சில அந்த ஜப்பானில் குண்டு போட்ட போது ஒரு குழந்தை வந்து நிர்வாணம் அந்த ஃபோட்டோ, அப்புறம் வந்து அந்த ஒரு குழந்தை பசியோடு இருக்கும் கழுகு நிற்கக்கூடிய அந்த ஃபோட்டோலாம் வந்து இன்னைக்கு நம்மளால சூசைட் பண்ணி இறந்துட்டார் அவர் வந்து அந்த குழந்தை அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த குழந்தையை நீ போய் காப்பாற்றலை அப்படின்னு எல்லாம் கொஸ்டின் வச்ச பிறகு அவருக்கு வந்து கில்ட்டியாகி சூசைட் பண்ணி இறந்து போனதெல்லாம் நடந்துருக்கு. அப்போ ஒரு புகைப்படம் உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்களை தீர்மானிக்கிற இடத்துல அது இருக்குது. ஆனால் நான் அந்த மாதிரியான புகைப்படங்கள் இன்னும் அந்த மாதிரி பதிவு பண்ணல. அதுக்கான அலைச்சல் என்கிட்ட இல்லை, அது நான் சொல்லணும். அந்த மாதிரி மீட்டிங்கில் அந்த அளவுக்கு கேட்கல. ஃபோட்டோகிராஃபியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். ரைட்டர்ஸை நிறைய பதிவு பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச அனுபவத்தை தான் கேட்குறேன். ஆமாம், அதில் வந்து நிறைய ரைட்டர்ஸை
மீட்டிங்கில் நான் போய் இலக்கிய கூட்டங்களில் எடுத்த புகைப்படம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் தங்களுடைய ப்ரொஃபைலில் நான் எடுத்த ஃபோட்டோக்களை வச்சுட்டு எனக்கு பெருமையாக சொல்லுவாங்க. அது ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதில் மாடலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது ஃபோட்டோகிராஃபியில். ஸோ அநேகமாக விரைவில் அதை வந்து சென்னையில் எதிர்பார்க்கலாம். அதை ஆமாம், சென்னையில் அதை செய்யலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம், இப்போ தொழில், கவிதை, ஃபோட்டோகிராஃபி, இந்த அனுபவங்கள்ல ஒரு 30 ஆண்டுகளை நீங்கள் கடந்துருக்கீங்க. வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 30 ஆண்டுகள் கடந்த இந்த நிலையில் வாழ்க்கையை பற்றி உங்கள் புரிதல் என்ன? தனி ஒரு மனிதனாக ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்து நான் வந்தேன். வந்து எனக்கு 58 59 வயசு ஆகும்போது இதுக்கிட்ட நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் வந்தேன். நிறைய தோல்விகளையும் பிரச்சனைகளையும் வாழ்க்கையிலையும் நிறைய சங்கடங்கள், துயரங்கள், துன்பங்கள். வாழ்க்கையே வந்து வறுமையிலேருந்து தான் என்னோடய குடும்பம் வந்து வறுமையில் தான் இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு பெரிய குடும்பம். ஸோ அந்த வறுமையில் வந்து நான் அனுபவித்து அந்த கஷ்டங்களை துயரங்களை அனுபவித்து 6வது குழந்தையாக நான் பிறந்தேன். ஸோ வலிகளோடு தான் இது வரைக்குமே என் வாழ்க்கையை கடந்து இத்தனை வயசு வரையுமே அந்த வலிகளோடு கடந்து தான் வந்திருக்கேன். அதனால தான் மனித வாழ்க்கை எப்போவுமே துயரமும் வலியும் நிறைந்தது தான். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய நல்லது நடக்காதா? நல்லது நடக்கக்கூடிய சம்பவம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமேல் நம்ம வந்து நல்லதை நோக்கி பயணப்படுவோம். உங்களுடைய அந்த சேனலில் நான் வந்து ஒரு பாதையை தொடங்கியிருக்கேன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நண்பர்கள் தரும்போது நம்ம அதை நோக்கி ஒரு மகிழ்ச்சியை நோக்கி நகரக்கூடிய கணங்களை நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாளில் அதெல்லாம் நடந்துருச்சுன்னா வாழ்க்கை வந்து சந்தோஷமாக முடிவடையும்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களுடைய வாழ்க்கையும் சரி, இலக்கிய பணியும் சரி, மிகப்பெரிய ஒரு செழிப்பான பாதையை நோக்கி நகரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக. உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நண்பா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.